நம்ம சில டைம் யோசிச்சிருப்போம், இல்ல நம்மளே கூட நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம், எங்கேயாவது ஒரு கண்காணாத தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன், இங்க என்னால வாழவே முடியல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த சொசைட்டி நம்ம மேல திணிக்கிற ஒரு விஷயம், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அடங்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு தோணும்ல. அப்படி எக்ஸாக்டா ஒருத்தர் தோணி இருக்கு. அவன் அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத ஒரு இடத்துக்கும் போயிருக்கான். கிறிஸ்டோபர் அப்படின்னு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. கிறிஸ்டோபருக்கு 23 வயசு இருக்கும் போது அவன் மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள், இந்த லைஃப் அப்படின்றது என்ன, ஏன் நம்ம எல்லாம் இங்க இருக்கோம், நம்ம ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள். அதுல இதெல்லாத்தையும் வெறுத்து போயிட்டு, சரி நான் லைஃப்னா என்ன அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். வீட்டை, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு கிளம்பி போறான். எங்க போறான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அலாஸ்காக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பெரிய பனி பிரதேசம், அங்க எந்த மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க. அங்க தனியா உட்காந்து நம்ம இந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ற விஷயத்த தேடலாம், நம்ம எப்படி இமயமலைக்கு போறோம் அந்த மாதிரி. போற வழியில நிறைய மனுஷங்களை பாக்குறான், அவங்களோட பழகுறான், ஜாலியா இருக்கான், என்ஜாய் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் டிராவல் கண்டினியூ பண்றான். அதே மாதிரி அலாஸ்காக்கும் போயிடுறான். அங்க போய் வேட்டையாடுறான், கிடைக்கிறத சாப்பிடுறான். இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்ச நாள் வாழ்க்கை அப்படியே ஓடி. சமூகத்தின் மேல வெறுப்பு கொண்ட ஒருத்தன் வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு தேடி போயிருக்கான். சில நாள் வரைக்கும் மாமிசத்தை சாப்பிட்டு இருந்தவன் கொஞ்ச நாள் கழிச்சு இலைகள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. அவன் கையில இருக்கிற ஒரு புக் இருக்கு, அவனுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த அலாஸ்கால என்னென்ன மாதிரி இலைகள்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி வேர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு பாக்குறான். பார்த்ததுல அவன் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு ஒரு வேரை எடுத்து சாப்பிடறான். ஆனா அந்த வேர் பாய்சனஸான வேர் அப்படின்ற விஷயம் அவனுக்கு லேட்டரா தான் தெரிய வருது. இப்போ அவன் சாக போற அந்த கடைசி நொடி எழுதி வைக்கிறான். ஒரு ஃபேமிலியா வாழ்ந்து நம்ம சந்தோஷத்தையும் நம்ம துக்கத்தையும் இன்னொருத்தன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வாழ்றது தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த அவன் அதுல எழுதி வச்சிருந்தான். இனிமே ஏதோ ஒரு கண்காணாத தேசத்துக்கு போய் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற விஷயம் உங்க மைண்டுக்கு வரும்போதெல்லாம் அதை ஓவர்டேக் பண்ணி வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்டோபர் கடைசி எழுதி வச்ச அந்த வரிகள்.